ஹாய் கேஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓபி 45 அப்டேட்டு தான் பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் ஃப்ரீ ஃபயரில். மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்பர் 1க்கு போயிடலாம். நம்பர் 1 பார்த்திங்கன்னா நம்ம லாபி இப்படி தான் இருக்கும். பார்த்திங்களா, 7th anniversary மென்ஷன் பண்ணி அதில் போட்டிருக்கு. பக்கத்தில் கூட பார்த்திங்கன்னா ஓல்டு பீக் இந்த லாபி மாதிரி இருக்குதுங்க. ஓகேங்களா, இப்படி தான் நம்ம லாபியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்பர் 2 போயிடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம கேமில் உள்ள நியூ கேரக்டர். மொத்தம் 2 கேரக்டர் உண்டு. அது வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, பார்ட் 2 போடலாம். பார்ட் 2ல் தான் அந்த கேரக்டர் உண்டு. இந்த கேரக்டரோட பவர் பார்த்திங்கன்னா 15 மீட்டருக்குள்ளே உங்கள் ஃப்ரெண்டு எங்கே இருந்தாலும் ஒரு ஒயர் மாதிரி கனெக்ஷன் ஆகும். அதுலேருந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கும் அல்டிமேட்டாக ஹெச்பி ஏறும். ஓகேங்களா, அதுதான் இதோட பவர். நம்பர் 3க்கு போயிடலாம். நம்பர் 3 பார்த்திங்கன்னா இந்த மோக்கோ கன்று இருக்குல்லங்க, மோக்கோன்னு தான் வச்சுருக்கேன். மோக்கோ கன்று பார்த்திங்கன்னா ஆகு கன்னை மாதிரி நம்மளால் 3வது லெவல் வரைக்கும் ஆக்க முடியும். எப்படின்னா சிப்பை வச்சு கிடையாது, இந்த மாதிரி டேமேஜ் கொடுத்து நம்ம ஆக்குவோம்ல ஆகு கன்னை மாதிரி, அதே மாதிரி இது சும்மாவே நல்லா அடிக்குவாங்க. 3ஆம் லெவல் சிப்பு போட்டால் இன்னும் நல்லா அடிக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம அப்டேட், இந்த கன்னோட அப்டேட்டு. நல்லா இருந்ததுன்னா இந்த கன்னோட பவர் நல்லா இருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க நம்பர் 4க்கு போயிடலாம். நம்பர் 4 பார்த்திங்கன்னா கன்னில் இது என்ன பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரானது ப்ரோ. இப்போ உங்ககிட்ட ஒரு ட்ராகோ ஏகே இருக்குது, அடுத்து ஒரு விண்டர்லேண்ட் ஏகே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ட்ராகோ ஏக்கோட பவர் விண்டர்லேண்டுக்கு வரணும், அந்த விண்டர்லேண்டு ஸ்கின்னு தான் இருக்கணும். அப்படின்னு நம்ம இதை வச்சு மாற்றிக்கலாம், பவரையும் ஸ்கின்னையும். பார்த்திங்களா கைஸ், இதை வச்சு மாற்றிக்கலாம். ஆனால் உங்களுக்கு ட்ராகோவும் இருக்கணும், விண்டர்லேண்டும் இருக்கணும். விண்டர்லேண்டு ஸ்கின் வேணும் ப்ரோ, ஆனால் பவர் ட்ராகோ ஏக்கு அப்படின்னு நம்ம 2த்தையும் மிக்ஸ் ஆக்கி மாற்றலாங்க. இது பார்த்திங்கன்னா எல்லா கன்லையும் இருக்குவா இல்லைன்னு எனக்கு அவ்வளோக்கா தெரியலை. வாங்க பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட் போயிடலாம். நம்பர் 5 நான் சொன்னேன்ல கைஸ், மேலே பார்க்க 7th anniversary அந்த மாதிரி 30 செகண்ட் லாபி உண்டுல்ல, அதில் தான் 7th anniversary மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து ஓல்டு பீக் தந்துருப்பாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா நான் இப்போ சொன்னேன். நம்பர் 6 பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஒரு ஹோல் உண்டுங்க. அந்த ஹோலுக்குள்ளே நம்ம போகலாம். எப்படிரா போகலாமா? அப்போ மேட்ச் என்ன ஆகும் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அது தெரில கைஸ். எப்படி போடுறதுன்னு வாங்க வீடியோவில் பார்த்துடலாம். இப்படி எல்லா இடத்துல கொஞ்சம் இடத்துல இப்படி குறிப்பிட்ட இடத்துல உண்டு இந்த மாதிரி சர்க்கிளில், அதில் போய் நிற்கணுங்க. டெலிபோர்ட் கேட்கும், நம்ம கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா மேலே போகணும். அவங்க இப்போ கொடுத்துடலாம். மேலே போகுது, நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மேலே போய் பார்த்திங்கன்னா எனிமியெல்லாம் இருப்பாங்க, அவங்கள அடிக்கலாம். அடித்தா அவங்க 4 செகண்ட்லேயே பொறுப்பி ஆயிடுவாங்க. மரங்கள்லாம் அடித்தாச்சு. நம்ம இந்த பெட்டியெல்லாம் அடிக்கணும், அடித்து பாயிண்ட் ஏற்றணும். இந்த பாயிண்ட் வச்சு என்ன செய்யணும்னு ஒழுங்காக தெரிலங்க கைஸ். பார்த்திங்களா, நான் அவுட் ஆகிட்டேன். இப்போது செகண்டில் உயிரோடி வந்துட்டேன். இந்த பெட்டியெல்லாம் அடித்து நம்ம பாயிண்ட் ஃபுல்லான என்ன கிடைக்கும்னு பார்க்கணுன்னா மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபுல்லாகிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் அடிச்சிட்ருக்கேன். இது மேட்சுக்குள்ளேயான்னு எனக்கு ஒழுங்காக தெரியல, ஆனால் மேட்சுக்குள்ளேன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஏன்னா இவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுதுங்களா கைஸ். ஸோன்லே தான் பார்க்குறேன், என்னன்னு தெரில. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக்கிட்டேன் இதை பாயிண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா இப்படி போகிறேங்க. எக்ஸிட் அந்த சைடு போனோன்னா நம்மளுக்கு ஒரு கிளைடர் வரும், அப்படி ஓடி போனோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மேலே போனோம். இதில் வச்சு உங்களால் யாராலையும் அடிக்கவும் முடியாது, நீங்களும் யாரையும் அடிக்க முடியாது. அந்த பாயிண்ட்ஸை வச்சு கன்று வாங்கலாம், என்ன கன்றுனாலும் வாங்கிட்டு கீழே எடுத்துகிட்டு போகலாம். சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்த கன்னை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு. நம்பர் 7 பார்த்திங்கன்னா எக்ஸிட் ஆகுறது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். கிளைடர் வழியாக நம்ம வரலாம், ஆனால் கீழெல்லாம் கிடைக்காது. இப்படி மேலே போய்ட்டு இறங்கும் போது தான் கிளைடர் ஓடி வருவோம். ஆனால் நம்ம பீக்குக்கு மேலே இறங்கலாம், அதுவும் ஒரு சூப்பரான விஷயம். ஓகேங்களா கேஸ்.
நீங்கள் வருத்தப்படாதீங்க, இந்த ஹோல் எங்கே இருந்து பார்க்கேன்னு எல்லா இடத்துல இருந்து பார்த்தாலும் தெரியும் இந்த ஹோல் எங்கே இருக்குன்னு. ஓகேங்களா கைஸ், எப்படி இருக்குது இந்த அப்டேட்டு மற்ற எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹோல் எங்கே இருந்து பார்த்தாலும் தெரியும். ஓகேங்களா கைஸ், இதுக்காண்டி நீங்கள் வருத்தப்படண்டா. ஓகே, நம்பர் 8க்கு போயிடலாம். என்னென்னா நம்ம CR7 மூடு உண்டுலாங்க கைஸ், அதை வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணி கொண்டு வந்திருக்க மூடு தான் இது. ப்ரோ இது CR7 மூடு தான் ப்ரோன்னு சொல்கிறவங்க, இது தப்பு. வேறு ஒரு ஸ்பெஷல் மூடுன்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு நியூ வெஹிக்கிள் உண்டு பார்த்திங்களா, வெஹிக்கிளில் பறக்கலாம் ப்ரோ. பிஆர் கிளாசிக்லலாம் பிஆர் ஆங்கர்லேயும் கிளாசிக்லேயும் உண்டான்னு கேட்டிங்களா, அது மட்டும்தான் கிடையாது ப்ரோ. ஏன்னு பார்த்திங்கன்னா இது வந்து பறந்து எங்கேனாலும் போகும். இந்த வெஹிக்கிள் யார்கிட்ட கிடைக்குதோ அவங்க தான் போய் அடிப்பாங்க. ஸோ அதுக்காண்டி பிஆர்லேயும் கிளாசிக்லேயும் கிடையாது. இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் மூடு உண்டு கைஸ். ஓகேங்களா, இது அப்படியே CR7 மூடு மாதிரியே இருக்குங்க. அதை காப்பி அடித்து தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒருவேளை CR7 மூடாகிட்டு கொண்டு வந்திருந்தா வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் கைஸ், எப்படின்னு தெரில. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாட்டு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.